வணக்கம். இது ஒரு ஆல்ட்ரேஷன் வீடியோ. ஹைட் அதிகமாக இருக்குன்னுட்டு புது டாப் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. கட் பண்ணி தைக்க சொல்லி எந்த அளவுக்கு வேணுங்கிறத மெஷர் பண்ணிக்கிட்டு அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல் சைஸுமே அந்த ஹைட் இருக்கிற இடம் ஃபுல்லுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1 இன்ச்சு தான் நான் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதனால் அந்த 1 இன்ச்சை ஆஃப் இன்ச்சாக மடித்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ எதுக்காக நான் காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டாப்பில், அதாவது சுடிதார் டாப்பில் வந்துட்டு சைடு ஓப்பன் இருக்க மாதிரி, ஸ்லிட் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் செஞ்சோம்னா இதை சரியாக கவனிக்கணும். எதுன்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், தச்சு முடிக்கும் பொழுது நம்ம ஆரம்பித்த இடத்துக்கும் கரெக்டாக அதே சைஸில் நம்ம மடித்து தைக்கிறோமான்னு செக் பண்ணணும். இதுதாங்க இதில் நான் கவனிக்கணும்னு சொல்ல வந்த விஷயம். ஏன்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருக்கும், அதை வந்துட்டு பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நாம் தச்சு கொடுக்கும் பொழுது அது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆல்ட்ரேஷன் தான் செய்கிறோம்னாலும் கரெக்டாக இருக்கணும். புது ட்ரெஸ் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, அப்போ அந்த ட்ரெஸ்ஸு நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யணும். நம்ம அடுத்ததாக எந்த இடம் முடிச்சிருக்கோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த பக்கம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் பேக் சைடு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வரேன். அப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அதே அளவுக்கு மடித்து தைக்கணும். எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது தைக்க ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் ஒரே சைஸில் இருக்கணும். அடுத்ததாக ஆரம்பிக்கிறதும் அதே சைஸில் தான் ஆரம்பிக்கணும். அதுலேயும் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நடுவில் ஒரு கட்டு இருக்குது, அதுவும் ஓப்பனில் இருக்குது. அப்போ அதையும் வந்துட்டு நான் கரெக்டாக தைக்கணும். இப்போ இந்த இடம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சைடு லெஃப்ட் சைடில் நான் தைச்சிருக்கேன்னு வைங்களேன், ஃப்ரண்ட் சைடில், அதோட ரைட் சைடில் தைக்கும் பொழுது ரெண்டுமே சேம் சைஸாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஓப்பன் எங்கே வந்து முடியுதோ அதிலேருந்து திரும்பவும் அதோட எண்டு வருது இல்லைங்களா, அது வரைக்கும் அளவு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டு அந்த துணியிலேயே தான், எதுக்கும் இன்ச் டேப்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே மெஷர் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அதோட வச்சு இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த எண்டு முடிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா பேக் சைடில், அதோட சைஸும் இதோட ஹைட் சைஸும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் செக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஃபஸ்ட் டைமாக துணியெல்லாம் தைக்கிறாங்க, பிகினர்ஸாக இருக்காங்க, ஆல்ட்ரேஷன் ஒர்க் செய்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.